கோவையில் மளிகை கடை வியாபாரி வீட்டில் 10.50 லட்சம் பணம் மற்றும் குட்கா பொருட்கள் சிக்கிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை புதூர் பகுதியில் கண்ணன் என்பவர் தனக்கு சொந்தமான மளிகை கடையில் புகையிலை குட்கா பொருட்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்து வந்தார். அக்கடையில் சோதனை நடைபெற்றதை பார்த்த கண்ணனின் மகன் பார்த்திபன் வேகமாக வீட்டிற்கு சென்று அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த புகையிலை பொருட்களை எரிக்க முயன்றார். இதனையடுத்து அந்த புகையிலை பொருட்கள் மற்றும் வாஷிங் மிஷினில் பதுக்கி வைத்திருந்த சுமார் 10,50,000 பணம் உள்ளிட்டவையும் பறிமுதல் செய்யப்பட்டது. ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருட்கள் விற்பனை கொடிகட்டி பறப்பதால் இளைஞர்கள் வாழ்வு சீரழியும் அவலம் ஏற்பட்டுள்ளது. எங்கே வச்சிருக்கீங்க? வாஷிங் மிஷினில். வாஷிங் மிஷின் மேலே என்ன இருந்தது? அதுக்கு மேலே என்ன இருந்தது? என்ன துணி? துவைக்கிற துணி கடையில் அது பண்ண வச்சுருந்தீங்களா? எப்போ வச்சிங்க?